TN-Alert இந்த ஆப் வந்து இயற்கை பேரிடர் புகாருக்காகவும் அதிக மழை பெய்யும்போது மக்களுடைய குறைகளை கேட்கவும் இந்த TN-Alert ஆப் ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஜிபிஎஸ் ஆன் பண்ணி புகாரை தெரிவிச்சுக்கலாம். இந்த TN-Alert ஆப்பில் நீங்கள் ஜிபிஎஸ் ஆன் செய்த அப்புறம் அதில் வந்து தற்போதைய வானிலை தகவல், வானிலை முன்னறிவிப்பு, பேரிடர் தொடர்பான புகார் பதிவு போன்ற பல விவரங்கள் உள்ளது. அதில் பேரிடர் தொடர்பான புகார் பதிவு அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் உங்கள் புகாரை பதிவு செஞ்சுக்கலாம். அந்த புகார் பதிவில் தற்போதைய இருப்பிடம், வேறு இடம், நீங்கள் வந்து உங்கள் இருப்பிடம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குறிப்பிட்டு புகார் பதிவு பண்ணிக்கலாம். அந்த புகார் பதிவும் போது உங்கள் பேர், தொலைபேசி எண், முகவரி, மாவட்டம், வட்டம், கிராமம், அப்புறம் புகார் வகை அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது முக்கியமானது. அப்புறம் புகார் துணை வகை, அதுவும் ரொம்ப முக்கியமானது. இந்த புகார் வகையிலையும் புகார் துணை வகையும் இப்போது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். புகார் வகைகள் அப்படின்னா வீடுகள் தொடர்பான புகார்கள், மின்சாரம், மரங்கள் தொடர்பான புகார்கள், சாலை சேதம் அடைந்துள்ளது, காணவில்லை, குடிநீர் பிரச்சனை, பொது புகார், கழிவுநீர், மருத்துவமனை, கழிவுப்பொருள், பள்ளிக்கூடங்கள், தெருவிளக்கு போன்றவை புகார் வகையில் அடங்கும். பார்த்திங்கன்னா புகார் வகை வந்து வீடுகள் தொடர்பான புகார்கள். இந்த புகாரில் துணை வகை வந்து வீடுகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது, வீடு இல்லை வீட்டின் சுவர் இடிந்துள்ளது. இந்த புகார் வகை வந்து மின்சாரம். இந்த மின்சாரத்தோட துணை வகை வந்து மின்கம்பம் சாய்ந்துள்ளது, வீழ்ந்துள்ளது, மின்கசிவினால் அபாயம், மின்கம்பி தொங்குகிறது, மின்கம்பிகள் விநியோக பெட்டியில் வெளிவந்துள்ளன, மின்மாற்றி மின் சந்திப்பு பெட்டியிலிருந்து தீப்பொறி வருகிறது போன்றவை அடங்கும். அதே மாதிரி புகார் வகையில் மரங்கள் தொடர்பான புகார்கள். இந்த புகார் துணை வகையில் மரங்கள் சாய்ந்துள்ளன, மரக்கிளைகள் வெட்டப்பட வேண்டும் போன்றவை துணை வகைகளாக இருக்கின்றது. அதே மாதிரி புகார் வகையில் சாலை சேதம் அடைந்துள்ளது. இதோட புகார் துணை வகையில் சாலையில் போக்குவரத்துக்கு தடை ஏற்பட்டுள்ளது, சாலை சேதம் அடைந்துள்ளது என்ற புகார் வகையில் நம்ம புகார் செஞ்சுக்கலாம். புகார் வகை காணவில்லை, அதில் வந்து துணை வகையாக ஆண்கள் பெண்கள் காணவில்லை, ஆண் பெண் குழந்தை காணவில்லை, மீனவர்கள் காணவில்லை போன்றவை இந்த புகாரில் அடங்கும். அதே மாதிரி புகார் வகையில் குடிநீர் பிரச்சனை. குடிநீர் பிரச்சனையோட புகாரோட துணை வகைகள் வந்து குடிநீர் விநியோகம் தடைப்பட்டுள்ளது, ஆற்றின் கரை கால்வாய் உடைப்பு, ஏரி குளம் நிரம்பி வழிகிறது, வெள்ள நீர் வடிகால் தூர்வாரப்பட வேண்டும், குடிநீர் விநியோகத்தில் பிரச்சனை, அருகிலுள்ள நீர்நிலைகள் நிரம்பி வழியும் நிலையில் உள்ளன, குடிநீர் மேல்நிலை தொட்டி சுத்தம் செய்யப்பட வேண்டும், தெருக்களில் குடிநீர் பற்றாக்குறை, பொது கைப்பம்புகள், தண்ணீர் குழாய்களை சுற்றுப்புறத்தில் நீர் தேங்கியுள்ளது போன்றவை இதில் அடங்கும். புகார் வகையில் பொது புகார்னு ஒன்று இருக்குங்க. அதில் வந்து அத்தியாவசிய, அதாவது பால், உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடு, இடித்தாங்குகள் வேலை செய்யவில்லை போன்றவை மற்றவைகளும் இதில் புகாராக உட்படலாம். அதே மாதிரி புகார் வகை கழிவுப் பொருள், குப்பைகளை சுத்தம் செய்ய வேண்டும், எங்கள் தெருவில் துர்நாற்றம் வீசுகிறது. புகார் வகை கழிவுநீரில் வந்து கழிவுநீர் கால்வாய் அடைப்பு, கழிவுநீர் நிரம்பி வழிகிறது, வடிகால் கால்வாய்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது, வடிகால் கால்வாய்களில் குப்பைகளால் அடைப்பட்டுள்ளது, வடிகால் கால்வாய்களில் தாவரங்கள் வளர்ந்துள்ளன. புகார் வகை மருத்துவமனையில்
மருத்துவ உதவி அவசரம், மருத்துவமனையில் வசதிகள் இல்லை. புகார் வகை பள்ளிக்கூடங்கள். இந்த பள்ளிக்கூடங்களின் துணை வகையான புகார்கள் பள்ளியின் மேல்தளங்களில் கசிவு ஏற்பட்டுள்ளது, பள்ளி வேன்கள் பாதுகாப்பாக இல்லை, பள்ளி வளாகம் சுத்தம் செய்யப்படவில்லை, பள்ளி நுழைவு வாயிலில் கடைகளால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது போன்றவை குறிப்பிடலாம். புகார் வகை தெருவிளக்கில் புகார் துணை வகையாக தெருவில் விளக்குகள் இல்லை, பேருந்து நிறுத்தத்தில் விளக்குகள் இல்லை போன்றவை அடங்கும். உங்கள் குறைகளை இப்போ நீங்கள் புகைப்படத்தோடவும் சமர்ப்பிக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், புகைப்படத்தை தேர்ந்தெடுத்து அதில் இந்த குறைகளோடு நீங்கள் இணைக்கணும். அப்புறம் சமர்ப்பிக்கவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை சமர்ப்பிச்சுட்டா உங்கள் குறைகள் அவர்கள் கேட்டு நிவர்த்தி செய்வாங்க.